என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏதோ சொல்லு. இல்லைண்ணா, நான் நம்ம ஏரியாவில் வந்து நோட்டீஸ் கொடுத்தேண்ணா. சரி. பிஜேபிக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு டிவிகேக்கு போடுங்க அப்படின்னு கொடுத்தேன். அதுக்கே நம்ம ஆளுங்களே அடிக்க வராங்கண்ணா, திட்டுறாங்கண்ணா. சரிதானே. என்னண்ணா? பிஜேபிக்கு நமக்கு இப்போ பிஜேபி பத்தி நம்ம பேசுறது என்ன இருக்குது? இப்போ நமக்கு முழுக்க முழுக்க திமுக தான் இப்போ நம்ம டார்கெட்டு. அண்ணா திமுக சரிண்ணா. தானே அடிக்கணும். அண்ணா ஓகேண்ணா, நாங்கள் திமுக எதிர்த்து பேசின்னு தானே இருக்கோம். பேசிட்டு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம திருவண்ணாமலையில் வந்து ஏடிஎம்கேட நிற்கல, பிஜேபி தானே நிற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுற நேரம் எங்களுக்கு போடுங்க, நாங்கள் புதுசாக வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நோட்டீஸ் அடித்து பிஜேபி என்னென்ன தப்பு பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தேன்னா அதுக்கு என்னையே அடிக்க வர்றாங்கண்ணா நம்ம கட்சியில இருந்தே. இல்ல இப்போ வந்து தலைமையில என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். சரியா? இப்போதைக்கு நம்ம பிஜேபி தொடக்கூடாது. பிஜேபிக்கு நமக்கு இப்போ பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ தம்பி, சில விஷயங்கள்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அதெல்லாம் மேல இருக்க விஷயம். அதுதான் சொல்றேன், காரணம் இல்லாம தலைமையில இருந்து சொல்ல மாட்டாங்கல்ல. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான் டார்கெட். நம்ம தளபதியை முதலமைச்சராக ஆக்குறது வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே தான் நம்மளுக்கு இப்போதைக்கு அகேன்ஸ்ட். வேற எதுவுமே நம்மளுக்கு இப்போ கவனமே இருக்கக்கூடாது. ஆனால் தொகுதி பார்க்கணும் இல்லைண்ணா, நம்மதில் வந்து இவங்க தானே பிஜேபி தானே அதிகமாக இருக்காங்க. இல்லை, நாளைக்கு வந்து தலைமை என்ன யோசிப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நாளை பின்னா அவங்க ஹெல்ப் நம்ம ஏதோ தேவைப்படும்னு ஏதாவது யோசிப்பாங்க. அதெல்லாம் வந்து உனக்கு டீப்பாலாம் சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம். சரியா? பிரச்சனை பண்ணாதடா. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இன்னும் 10 நாள் கூட கிடையாது, ஒரு வாரம் தான் இருக்குது டைமு. இன்னும் நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்கு. நீ இந்த நேரத்தில் போய் பிரச்சனை பண்ணி உட்காந்து பிரச்சனை பண்ற நேரமா இது? அவன் ஆப்போசிட்ல டிஎம்கே காரன் வந்து எப்படி தீயா வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் பிரச்சனை எல்லாம் எதுவுமே பண்ணல. நான் நமக்கு தானே ஓட்டு கேட்டேன். அவங்களுக்கு போற நேரம் யாரு சண்டைனா என்ன மேல கை வச்சானுங்களா? அடிக்க வந்தாங்கண்ணா, தடுத்துட்டாங்கண்ணா. ஊர் அவன் தெரியாம பண்ணிட்டு இருப்பானுங்க. நான் பேசுறேன், நம்ம பசங்கிட்ட பேசுறேன். சொல்றத மட்டும் செய்யி. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. நமக்கு வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே தான். ஏன் நம்ம எல்லாத்துக்குமே டிஎம்கே பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம டார்கெட் டிஎம்கே தான். ஏன்னா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே வந்து நம்ம காலி பண்றதை நம்ம ஒரே குறிக்கோளா இருக்கணும். பிஜேபிலாம் பிரச்சனை இல்லை. பிஜேபிலாம் வந்து அவங்க மேலிடத்துல பார்த்துப்பாங்க. சரியா? சரிண்ணா. தளபதியே நீ கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எப்படி பேச்செல்லாம் குறைச்சாரு பாத்துல. இப்ப அவங்கள பத்தி பேசுதெல்லாம் இல்லையா? கொள்கை எதிரின்னு சொன்னாருன்னு தானே பணம். ஆமாண்டா, அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குடா. அதெல்லாம் வந்து ஓப்பனா சொல்ல முடியாதுடா. வா, நீ சாயங்காலம் பிரச்சனை முடிச்சுட்டு சாயங்காலம் ஆபீஸுக்கு வா, நேர்ல பேசலாம்.